ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? எனக்கு குட்டி தோசை சாப்பிடணும் போல இருக்கு, இப்போ சுட்டு கொண்டு வந்து தரீங்களா? செஞ்சுட்டா போச்சு, இது ஒரு விஷயமா? அப்படியே அம்மா மாதிரியே இருக்கானே. அம்மா, பெரிய பெரிய தோசையெல்லாம் ஊத்தாதீங்க, குட்டி குட்டி தோசை ஊத்தலாம்ல. பெரிய தோசை வேணாமா? தோசையில என்னடி குட்டி தோசை பெரிய தோசைன்னு சொல்லிக்கிட்டு, மாவும் ஒரே மாவு தான், டேஸ்ட் ஒரே டேஸ்ட் தான். குட்டி பசங்களுக்கு குட்டி தோசை, பெரியவங்களுக்கு பெரிய தோசை. கேரட் எல்லாம் போட்டு தரியா? சரி சரி சுட்டு தரேன், அவசரப்படாம இரு. தோசை ரெடி, இந்தா சாப்பிடு. என்னால சாப்பிட முடியாது. போல் சரி அம்மாவே ஊட்டுறேன். அம்மா இந்த ஆவச்சுக்கோ. எதுக்கடி? சாப்பிடுமா. கவின் ஆசைப்பட்ட மாதிரியே குட்டியா கியூட்டா உனக்கு நிறைய தோசை சுட்டு கொண்டு வரேன். ஆன்ட்டி ஒரு நிமிஷம். சொல்லு கவின். ஆன்ட்டி, தோசையை குட்டியா சுடுறது மட்டும் விஷயம் இல்ல, அந்த தோசைக்கு மேல ரொம்ப குட்டி குட்டியா பொடிசு பொடிசா மெலிசா கேரட் இருக்குல்ல, கேரட் அதை அப்படியே கட் பண்ணி அது மேல அப்படியே தூவி விடுங்க. அதை சொல்லும் போதே அப்படியே எச்சு ஊறுது. அப்படி மட்டும் தோசை கொண்டு வந்தீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். கடவுளே, பல வருஷத்துக்கு முன்னாடி விஜி என்கிட்ட கேட்ட மாதிரியே இருக்க. சும்மாவா சொன்னாங்க ரத்த பந்தம் விட்டு போயிடுமா என்ன? அப்படியே என் பேர அம்மா மாதிரியே தான் இருக்கான். இவன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் இவன் பண்ற ஒவ்வொரு செயலும் அப்படியே சின்ன வயசுல விஜி பண்ற மாதிரியே இருக்க. அப்படியே என் மக விஜய உரிச்சு வச்சிருக்கிறான் என் பேராண்டி. என்ன ஆன்ட்டி அப்படி பாக்குறீங்க? எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு கவின். என்ன ஆச்சரியம்? அப்படி என்ன ஆச்சு இப்ப? எனக்கு தோசையில குட்டி குட்டியா மெலிசு மெலிசா பொடிசு பொடிசா அப்படியே கேரட்டை தூவி சாப்பிடுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே என்ன மாதிரியே இருக்க. இந்த விஷயத்துல அப்படியே நீ என்னோட ஜெராக்ஸ் காப்பி. எல்லாத்துலயுமே அப்படிதான். என்னது? ஆமா, நீ சொன்னதுக்கு ஆமான்னு சொன்னேன். இருக்காதா பின்ன? அதான் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்ல. ஒரே மாதிரியான டேஸ்ட் தானே இருக்கும். என் கூட மட்டும் ஃப்ரெண்ட் ஆனா போதுமா? எல்லாம் கூட ஃப்ரெண்ட் ஆகு. ஏற்காட்டுல நீ தானே அவளை காப்பாத்தின. இவளும் உன் கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகணும்னு அவளும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீதான் எதுவும் சப்போர்ட் பண்ணி வரவே மாட்டேங்கிற. ஆன்ட்டி கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆனதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அப்படி என்ன ரீசன்? ஏதாவது ஒண்ணு சொல்லு பாப்போம். மறந்துட்டீங்களா? ஞாபகம் வரலையே, நீயே சொல்லு. இப்ப இல்ல, என்னால எப்பவுமே மறக்க முடியாது. உங்களால என் கிளாஸ் ரூம்ல எல்லார் முன்னாடியும் எவ்வளவு கிளாப்ஸ் கிடைச்சது தெரியுமா? அது இன்னும் என் மைண்ட்ல இருக்கு ஆன்ட்டி. கவின், நீயும் நிலா மாதிரி 50 out of 50 வாங்கியிருக்க. இப்ப கூட அந்த கிளாப் சவுண்ட் எனக்கு கேக்குது. உங்களுக்கு கூட கேக்குதா அந்த கிளாப் சத்தம்? இல்லையே. பாட்டி உங்களுக்கு கேக்குதா? பட் எனக்கு கேக்குது. எனக்கு கிளாப்
சத்தம் கேட்கல, ஏதோ டங்கு டங்குன்னு இடுக்கிற சவுண்டு தான் கேக்குது.